Hi friends, welcome to Max and Max Only. இப்போ நம்ம பார்க்க போறது மேற்சிந்தனை கணக்குகள் 8th Maxல உள்ள மேற்சிந்தனை கணக்குகள் challenging problems பார்க்க போறோம்டாமா. வாங்க கணக்கு பார்க்கலாம். 11th sum ஒரு வரைபடத்தில் ஒரு அங்குலமானது 120 கிலோமீட்டரை குறிக்கும் நகரம் A ஆனது B மற்றும் C ஆகிய நகரங்களுக்கு இடையே அமைந்துள்ளது. மேலும் நகரம் A இலிருந்து B மற்றும் C ஆகிய இரு நகரங்கள் முறையே இந்த வேர்டை நோட் பண்ணிக்கோங்க. முறையே 4:1/6 அங்குலம் மற்றும் 3:1/3 அங்குலம் தொலைவில் உள்ளன எனில் அவற்றுக்கிடையே உள்ள உண்மையான தொலைவினை காண்க. ஓகேமா, நம்ம வந்துட்டு லாஸ்ட்ல கிலோமீட்டர்ல சொல்லணும், இன்ச்ல சொல்லக்கூடாது, கிலோமீட்டர்ஸ்ல சொல்லணும்ன்றாங்க. In a map, if 1 inch refers to 120 kilometers, then find the distance between two cities B and C, which are 4 1/6 inches and 3 1/3 inches from the city A, which lies between the cities B and C அப்படின்றாங்க. ஓகேமா, இல்ல ஏதாவது இப்ப என்ன சொல்றாங்கன்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா, மூணு பக்கத்துல இருக்கிற மாதிரி சிட்டிஸ் எடுத்துக்கிறேன். எது அப்படின்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா, இந்த ஆலப்புழா, இந்த கொல்லம், இந்த திருவனந்தபுரம், இது மூணு மேப்ல வந்துட்டு இது மூணும் ஒரே லைன்ல இருக்கிறதுனால இப்ப நான் இதை எடுத்திருக்கிறேன். இந்த மூணு ஓகேங்களா, இந்த 3 பாயிண்ட்ஸ். இதுல இப்ப என்ன சொல்றாங்க, ஏ ஆனது பி மற்றும் சி ஆகிய நகரங்களுக்கு இடையே உள்ளது. அப்ப நான் என்ன செய்யறேன், இது ஏன்னு எடுத்துக்கிறேன். ஏ எங்க இருக்கா, பிக்கும் சிக்கும் நடுவுல இருக்கு ஏ, அவ்வளவுதான். அவங்க பேரா கொடுக்காம இப்படி கொடுத்திருக்காங்க. இது ஏ ஆனது பி மற்றும் சிக்கு இடையில் உள்ளது அப்படின்ட்டாங்க. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நகரம் ஏ இலிருந்து பி மற்றும் சி ஆகிய இரு நகரங்கள் முறையே ஏலேந்து பிக்கு போகணும் அப்படின்னு சொன்னா எத்தனை இன்ச்சஸ் இருக்கா, 4:1/6 இன்ச் இருக்கு அப்படின்றாங்க. ஏலேந்து சிக்கான தொலைவு என்னன்னு சொல்லிக்கிறீங்கன்னா 3:1/3 அங்குலம் இருக்கு அப்படின்றாங்க. ஓகேங்களா, இந்த சம் புரியுதா? இப்போ இவ்வளவு அவங்க என்ன கேக்குறாங்கன்னு சொல்லிக்கிறீங்கன்னா, இந்த பிலேந்து சிக்கு வர தொலைவு எவ்வளோ அப்படின்னு கேக்குறாங்க. இதுக்கான டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு கேக்குறாங்க. உண்மையான தொலைவு என்னன்னு கேக்குறாங்க. ஓகேமா, இப்ப பாருங்களேன், ரொம்ப ஈஸியா சொல்லிடலாம். இது ஏ, இது பி, இது சி. இப்போ இங்கேருந்து ஏலேருந்து பிக்கு இங்க வந்துட்டு 2 கிலோமீட்டர் இருக்கு, இங்கேருந்து இங்க வந்துட்டு 3 கிலோமீட்டர் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது பிக்கும் சிக்குமான தொலைவு என்னன்னு சொல்லிக்கிட்டா 2ஐயும் 3ஐயும் கூட்டி 5 கிலோமீட்டர்னு சொல்லியிருப்போம் இல்லைங்களா. அதுதானே இந்த இடத்துல செய்வோம் எப்போதுமே. அதை தான் நாம இப்போ வந்துட்டு இவங்க வந்துட்டு ஃப்ராக்ஷன்ல கொடுத்துருக்காங்க, கொஞ்சம் பின்னத்துல கொடுத்து பாக்குறாங்க. நமக்கு தெரியுதா, நம்ம போடுறோமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்ப பார்க்க போறாங்க. ஓகேமா, இப்ப நாம வந்துட்டு இதே மாதிரியே தான் இந்த இடத்துல மொத்த தொலைவு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஸோ டோட்டல் டிஸ்டன்ஸ் 4:1/6ஐயும் 3:1/3ஐயும் கூட்ட போறேன், அவ்வளவுதான். 4:1/6 கூட்டல் 3:1/3 இது ரெண்டையும் கூட்டினோம்னா என்ன வருதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இப்ப பாருங்களேன், இது எல்லாமே உங்களுக்கு தெரியும், மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன்ல இருக்கு. ஸோ மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன்ல இருக்கும்போது கீழே பெருக்கல் மேல கூட்டல் போட்டுக்கிறேன். 6×24 இதை பெருக்கிக்கணும், வர்ற விடையோட இதை கூட்டணும். 6×24 24ஓட ஒன்று கூட்டணும்னா 25, 25/6. அதே மாதிரி இங்க சொல்லி இங்க கீழே பெருக்கல் குறி மேல கூட்டல் குறி, 3 9, 9ஓட ஒன்று கூட்டினா 10, 10/3. ஓகேமா, இதை எழுதிட்டோம். இப்ப அடுத்து என்ன செய்யறேன்னு சொல்லிக்கிறீங்க, இங்க 6க்கும் 3க்குமான எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா, இப்ப எல்சிஎம் கண்டுபிடிச்சோன்னா 6க்கும் 3க்கும் எல்சிஎம் ரெண்டுமே வந்துட்டு காமன் ஃபேக்டர்ஸ் இருக்கு. 3 தான் வந்துட்டு காமன் ஃபேக்டர், அப்போ எக்ஸ்ட்ராவா இருக்கிறது 2 தான். அப்போ எல்சிஎம் வந்துட்டு கண்டிப்பா 6 தான் வரும். ஓகேங்களா, இப்போ 6ஓட இங்க 1 பெருக்கினா போதும். இங்க வந்துட்டு 3 இருக்குன்னா 3 எப்போ 6 ஆகும்னா 2 பெருக்கினா தான் 6 ஆகும். அப்போ எல்சிஎம் கண்டுபிடிக்கும் போது மேல வந்துட்டு 2ஆல மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். 3 2 6 வரும் இல்லைங்களா. அதனால அப்போ 25 + 20 அப்ப என்ன வருது, 45/6. ஓகேங்களா, இது வந்துட்டு இப்போ 45/6 இது என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா இன்ச்சஸ்ல வருது நமக்கு. ஓகே, அவங்க என்ன கேக்குறாங்கடாமா, உண்மையான தொலைவு என்னன்னு சொல்லி கேக்குறாங்க. தொலைவு அதாவது டிஸ்டன்ஸ் பிட்வீன் ரியல் டிஸ்டன்ஸ் கேக்குறாங்க இல்லைங்களா. அப்படின்னா அப்ப என்ன செய்யணும், நானு 1 இன்ச் வந்து 120 கிலோமீட்டர்னா 45/6 inches is equal to என்ன பண்ணும் இந்த இடத்துல நானு 120 × 45/6. இப்போ இந்த இடத்துல நானு எதெல்லாம் கேன்சல் ஆகுமோ அதை பண்ணிக்கிறேன். இப்போ 6ஐயும் இந்த 120யும் கேன்சல் பண்ணோம்னா 1 6 6, 2 × 12 அப்போ 20 வரும். அப்படின்னா 20 × 45
அப்ப என்ன வரும்? distance between B and C is equal to 900 kilometers. ஓகே நம்ம புரியுதா அந்த கணக்கு? ட்ரை பண்ணி பாருங்க, ஈஸியா இருக்கும். அடுத்தது பின்வரும் கூற்றுகள் ஒவ்வொன்றையும் ஒரு எடுத்துக்காட்டுடன் சரிபார் அப்படின்றாங்க. பூஜ்ஜியமற்ற விகிதமுறு எண்கள் தொகுப்பிற்கு வகுத்தலானது அடைவு பண்பை நிறைவு செய்யும் அப்படின்றாங்க. அதாவது பூஜ்ஜியமற்ற, இப்ப ஃபர்ஸ்ட் சம் அதுல பூஜ்ஜியமற்ற விகிதமுறு எண்கள், பூஜ்ஜியமற்றனா பூஜ்ஜியம் இல்லாத விகிதமுறு எண்களின் தொகுப்பிற்கு வகுத்தலானது அடைவு பண்பை நிறைவு செய்யும் அப்படின்றாங்க. விகிதமுறு எண்கள்னா தெரியும், a by b ஃபார்மேட்ல இருக்கணும், b is not equal to 0வா இருக்கணும் அப்படின்றாங்க. ஓகேவா? இப்போ இதுல வகுத்தலானது அடைவு பண்பை நிறைவு செய்யும் அப்படின்னு சொன்னா இதுல என்ன சொல்றாங்கன்னா, for all the collection of all non-zero rational numbers is closed under division அப்படின்னு சொல்றாங்க. இப்போ எப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, பூஜ்ஜியம் அல்லாத விகிதமுறு எண்ணா இருக்கும்போது அது கண்டிப்பா வந்துட்டு அடைவு பண்பை நிறைவு செய்யுமா எங்க செக் பண்ணி பாருங்கன்னு சொல்லி கேக்குறாங்க. இப்ப நாம வந்துட்டு அடைவு பண்புனா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும், க்ளோஸ்டு ப்ராப்பர்ட்டினா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். இப்போ ஏதாவது ரெண்டு நம்பர் எடுத்துக்குவோம், 1/5ன்னு ஒரு நம்பர், -2/5ன்னு ஒரு நம்பர். இந்த ரெண்டு நம்பரையும் நாம இப்ப என்ன செய்யலாம்னு சொல்லி கேட்டீங்கன்னா, டிவைட் பண்ணணும் அப்படின்னு சொன்னா ஒரு ஆன்சர் வரும் இல்லைங்களா? இந்த ஆன்சரும் ஒரு ரேஷனல் நம்பரா இருக்கணும். அதாவது ஒரு விகிதமுறு எண்ணாக இருந்தால் அது அடைவு பண்பை நிறைவு செய்யும். அவ்வளவுதான். விகிதமுறு எண்களின் தொகுப்பிற்கு வகுத்தலானது அடைவு பண்பை நிறைவு செய்யும் அப்படின்னு சொல்லலாம். The collection of all non-zero rational numbers is closed under division அப்படின்னு சொல்லலாம். இப்போ non-zero numbers தான் நான் இந்த இடத்துல எடுத்திருக்கிறேன். இந்த இடத்துல பாருங்க எனக்கு division வந்திருக்கு. அப்போ 1/5 இங்க இடத்துல rational numbers இல்ல fractionsலயும் நம்ம வந்துட்டு division போட மாட்டோம். divisionக்கு பதிலா multiplication பண்ணிடுவோம் இல்லைங்களா? தலைகீழ் பெருக்கல். இப்போ இது மல்டிப்ளை ஆயிடுச்சு. எதை ரெசிப்ரோக்கலா மாத்தணும்? இந்த -2/5 தான் நான் வந்துட்டு ரெசிப்ரோக்கலா மாத்துறேன். அப்போ 5/-2 அப்படின்னு சொல்லிட்டு எழுதுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, இங்க 1 5s are 5, 1 5s are 5. அப்போ என்ன வந்துரும்? 1/-2 வருது. This is an rational number. அப்ப இது ஒரு விகிதமுறு எண். அப்படி என்றால் இதை நம்ம ரொம்ப ஈஸியா சொல்லலாம். The collection of all non-zero rational numbers is closed under division and thus proved அப்படின்னு சொல்லிட்டு எழுதி முடிச்சிருவோம். ஓகே அம்மா, புரியுதா? இந்த மாதிரி ஈஸியான நம்பர்ஸை எடுத்துக்கோங்க. அப்படிதான் அப்படி போடும்போது கணக்கு ரொம்ப ஈஸியா போட்டுடலாம். அதுல ஏதாவது 2 subdivision 2 விகிதமுறு எண்களுக்கு கழித்தலானது பரிமாற்று பண்பினை நிறைவு செய்யாது அப்படின்னு சொல்றாங்க. Subtraction is not commutative for rational numbers அப்படின்றாங்க. ஓகேமா, ரேஷனல் நம்பர்ஸ்ல கழித்தலானது பரிமாற்று பண்பை நிறைவு செய்யாது அப்படின்றாங்க. ஓகேமா, இப்ப கவனிங்களேன், பரிமாற்று பண்புனா என்னன்னு முதல்ல தெரியணும். அதாவது a - b = b - a இருக்கணும். அதாவது ரேஷனல் நம்பர்ஸ் எடுத்துட்டு அந்த ரேஷனல் நம்பர்ஸ் வந்து சப்ட்ராக்ஷன் வந்து நான் கம்யூட்டேட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ண போறோம். அதாவது பரிமாற்று பண்பை நிறைவு செய்யாதுன்னு சொல்ல போறேன். ஓகேமா, இப்போ இதுக்கும் அதே மாதிரியே ரெண்டு நம்பர்ஸ், ஈஸியான நம்பர்ஸ் எடுத்துக்கிறேன். என்னென்ன நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, 1/5 -2/5 அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியான நம்பர்ஸ் எடுத்துக்கிறேன். மைனஸ் வச்சும் எடுத்துருக்கிறேன். ஓகே, இப்போ இங்க மைனஸ் செய்கிறேன். இது எதுக்கு ஈக்குவலா இருக்கணும்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா, இது வந்து LHS, RHSல என்ன வரணும்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா, இதே அப்படியே வந்துட்டு மாறி வரணும். -2/5 -1/5 அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஓகேம்மா, இப்படி வரும். இப்போ LHSம் RHSம் இது வந்துட்டு RHS ரைட் ஹேண்ட் சைடு, இது லெஃப்ட் ஹேண்ட் சைடு. இப்போ இதை முதல்ல நான் வந்துட்டு சப்ராக்ட் பண்ணி பார்க்கணும். அதோட ஆன்சர் என்னன்னு பார்த்துக்குவேன். அடுத்து இதை சப்ராக்ட் பண்ணி இதோட ஆன்சர் என்னன்னு இங்கே எழுதுவேன். உங்களுக்கு தெரியும், ரேஷனல் நம்பர்ஸ்ல மல்டிப்ளிகேஷன் வந்ததுன்னா we have to change the sign. குறிமாற்றம் செய்யணும். குறிமாற்றம் செய்யும் போது சும்மா செய்ய மாட்டோம், பக்கத்துல அடுத்து வரக்கூடிய எண்ணுடைய குறியையும் மாத்திட்டு தான் வந்துட்டு குறிமாற்றம் செஞ்சு போடுவோம் இல்லைங்களா? அப்போ இங்க 1/5 அப்படியே இருக்கும். இந்த 1/5ல எந்த சேஞ்சும் வராது. ஃபர்ஸ்ட் நம்பர் அப்படியே தான் வந்துடும். இந்த மைனஸ் வந்து என்னவா மாறும்னு சொல்லி கேட்டீங்கன்னா பிளஸ்ஸா மாறுது. இது பிளஸ்ஸா மாறுது. அடுத்தது இது சும்மா மாறாது. இந்த -2/5 அப்படியே என்னவா மாத்திரும்னு சொல்லி கேட்டீங்கன்னா +2/5 மாத்திரும். ஓகே அம்மா, புரியுதா? இந்த இடம் என்னவா மாறுதுன்னு தெரியுதுங்களா? இது ரெண்டு சேஞ்சஸும் இதுல கழித்தல்ல செய்யணும். இது லைக் ஃபிராக்ஷன் தான், அதனால 5 அப்படியே போட்டுக்கோங்க. 1 + 2 அப்போ இங்க என்ன வருதுன்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா 3/5 வந்துட்டு ஆன்சர் வருது. ஓகேங்களா? இது எந்த சைடு? LHSக்கு வருது. ஓகே, இப்போ RHSக்கு போடுவோம். RHSக்கு என்ன வருதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம்.
இப்போ -2/5 ஃபர்ஸ்ட் நம்பரை நம்ம ஒன்றும் செய்ய போகிறதில்ல, அப்படியே வச்சுக்க போகிறோம். அடுத்தது இந்த மைனஸ் வந்துட்டு என்னவா மாற்றுறோம்னு சொல்லிக்கிட்டிங்கன்னா ப்ளஸ்ஸாக மாற்றணும். அப்போது இந்த 1/5 வந்துட்டு என்னவா மாறும்னு சொல்லிக்கிட்டிங்கன்னா -1/5 மாறும். ஓகேமா, புரியுதா? இங்கே ஏன்னா இங்கே +1/5 இருக்குது, அது -1/5 மாறிக்கும். ஓகே, அடுத்து இப்போ என்ன செய்கிறோம், சாரி இது ரெண்டும் லைஃப் ஃப்ராக்ஷனில் இருக்கிறதுனால நம்ம எல்சிஎம் எடுக்க வேண்டியதில்லை. அப்போ இது 5 இதுவும் 5னா 5 அப்படியே போட்டுக்கோங்க. அடுத்தது -2 + -1 இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா -3. ஓகேம்மா, சேம் சைன், அதனால -3/5 வருது. ஓகேம்மா, இங்கே பாருங்க எல்ஹெச்எஸ்ல வந்துட்டு 3/5 வருது, ஆர்ஹெச்எஸ்ல வந்து -3/5 வருது. அதனால இது வந்து these two are not equal. அப்போ இது என்ன ஆகுதுன்னு சொல்லிக்கிறீங்கன்னா not equal-ஆ இருக்கு. Subtraction is not commutative for rational numbers அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல hence we proved that. ஓகே அம்மா, புரியுதா? இப்போ விகிதமுறை எண்களுக்கு கழித்தலானது பரிமாற்று பண்பினை நிறைவு செய்யாது என நிரூபிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு எழுதிடுறோம். ஓகேம்மா, நெக்ஸ்ட் சம், அடுத்த சம் பாருங்க, தேர்ட் சம். அதுலயே தேர்ட், விகிதமுறை எண்களுக்கு வகுத்தலானது சேர்ப்பு பண்பினை நிறைவு செய்யாது. சேர்ப்பு பண்பு நமக்கு நல்லாவே தெரியும், 3 நம்பர் சேர்ந்து வரும், 1 2 3. அப்போ இதுல நம்ம சேர்ப்பு பண்புனாலே பிராக்கெட் மட்டும்தான் 3 நம்பர்ல மாறும் இல்லைங்களா? ஃபர்ஸ்ட் 2 நம்பருக்கான பிராக்கெட் இங்க வரும், அடுத்த நம்பர் இங்க வரும். இப்போ இதை பார்த்தோம்னா நம்ம டிவிஷன்ல பாக்குறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா 3/2/5 is equal to அதே தான் வரும், 3/2/5 தான் வரும். ஆனா பிராக்கெட் வந்துட்டு முதல் எடுத்தோம்னா ஃபர்ஸ்ட் 2 நம்பருக்கு இருக்கும், அதுக்கப்புறமே இங்க லாஸ்ட் 2 நம்பர்ல வரும். அதாவது உங்களுக்கு தெரியும் போர்ட் மாஸ் படி பிராக்கெட்ல இருக்கிறத முதல்ல செஞ்சுட்டு தான் அதுக்கு அடுத்தது போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். அப்போ முதல்ல 3/2 போடுவோம், இதோட ஆன்சரை எடுத்துட்டு வந்து அதை இது கூட டிவைட் பண்ணுவோம், அந்த மாதிரி தான் செய்வோம். அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு அது தெரியும் நமக்கு. இப்போ அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டியில ரேஷனல் நம்பர்ஸ் வச்சு போட போறோம். ஓகே, ஈஸியான நம்பர்ஸ் எடுத்துக்கலாமா இதுக்கும்? ஓகேவா, 1/5, அடுத்தது 1/5, 2/5, 3/5. அதே தான் இங்கேயும் 1/5, 2/5, 3/5 ஈஸியான நம்பர்ஸ் எடுத்துக்கலாமா? இப்போ இது எல்லாத்தையுமே டிவைட் பண்றோம். ஓகேங்களா, அதானே பட் நாம எதை சேஞ்ச் பண்றோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா பிராக்கெட்ஸை சேஞ்ச் பண்றோம். முதல்ல இதுக்கு 2த்துக்கும் பிராக்கெட்டு, அடுத்ததுல இதுக்கு 2த்துக்கு பிராக்கெட், அவ்வளவுதான். இப்போ இதுக்கு வந்துட்டு எல்ஹெச்எஸும் ஆர்ஹெச்எஸும் சேம் ஆன்சர் வருதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். ஓகே, எல்ஹெச்எஸும் ஆர்ஹெச்எஸும் ட்ரை பண்ணுவோண்டாமா. இப்போ இது முதல்ல வகுத்தல் இருக்கு. ஓகேவா, இப்போ இது வகுத்தல்னா இது என்னவா மாறிடும்? கண்டிப்பா நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி இது பெருக்கலா மாறும், பக்கத்துல இருக்க தலைகீழ் பெருக்கலா மாறும். இப்போ 1/5 into 2/5ன்றது 5/2-ஆ மாறும், டிவைடட் பை 3/5 இது அப்படியே இருக்கும். அடுத்து இந்த சைடு என்ன ஆயிரும், இங்க 5 இங்கேயும் 5, இது ரெண்டும் கேன்சல் ஆயிரும். அப்போ 1/2 டிவைடட் பை 3/5ன்னு இருக்கு. ஓகேங்களா, இது ரெண்டுத்துக்கு சிம்பிளிஃபை பண்ணி தான் 1/2ன்னு கொண்டு வந்தாச்சு, டிவைடட் பை 3/5 அப்படியே இருக்கு. இப்போ இந்த டிவிஷன் வந்துட்டு என்னவா மாறும்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா திருப்பி ரெசிப்ரோக்கலா மாறும். 1/2 அப்படியே வச்சுக்கோங்க, இந்த டிவிஷன் வந்து மல்டிப்ளிகேஷனா மாறும். அப்போ 3/5ன்றது 5/3-ஆ மாறுது. ஓகே, இப்போ மல்டிப்ளை பண்ணோம்னா 5 என்ன வருது இந்த இடத்துல 5/6, இதுதான் ஆன்சரா வருது இந்த சைடு எல்ஹெச்எஸ்ல. ஓகே, இப்போ ஆர்ஹெச்எஸ் போவோம். இப்போ ஆர்ஹெச்எஸ் பாருங்க, 1/5 அப்படியே இருக்கட்டும், இந்த டிவிஷனும் அப்படியே இருக்கட்டும். இப்போ பிராக்கெட்டுக்குள்ளார இருக்கிறத முதல்ல போடுவோம், ஃபர்ஸ்ட் நம்பர் அப்படியே எழுதிக்கோங்க. அடுத்தது இந்த டிவிஷன் அந்த மல்டிப்ளிகேஷனாக மாறுது, இந்த 3/5ன்றது 5/3-ஆ மாறிடும். ஓகேவா, அப்புறம் இங்கே ஒரு 5 இங்கே ஒரு 5 கேன்சல் ஆயிரும். அப்போ என்ன வரும், 1/5 டிவைடட் பை இங்கே 2/3 வந்துடுதா? ஓகே, அடுத்து என்ன செய்கிறோம், இந்த 1/5 அப்படியே வச்சுக்கோங்க. இந்த டிவிஷன் வந்து மல்டிப்ளிகேஷனாக மாறுது, இந்த 2/3ன்றது அப்படியே ரெசிப்ரோக்கலாக மாறுச்சுன்னா 3/2ன்னு மாறுது. அப்போ இங்கே என்ன வரும்னு சொல்லி கேட்டிங்கன்னா 3/10 வந்துடுது. ஓகேம்மா, இப்போ இங்கே பாருங்க, இங்கே 5/6 இருக்கு, இங்கே 3/10 இருக்கு. ஓகேவா, அப்போ இது ரெண்டுத்துலயும் பாத்தீங்கன்னா எல்ஹெச்எஸும் ஆர்ஹெச்எஸும் ஈக்குவலான்னு சொல்லி கேட்டீங்கன்னா திஸ் இஸ் நாட் ஈக்குவல். அப்போ எல்ஹெச்எஸும் ஆர்ஹெச்எஸும் நாட் ஈக்குவலா இருக்கும்போது இந்த ப்ராப்பர்ட்டியை வந்துட்டு அது சால்வ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ டிவிஷன் இஸ் நாட் அசோசியேட்டிவ் ஃபார் ரேஷனல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்றோம்.
ஓகேமா, புரியுதா? விகிதமுறு எண்களுக்கு வகுத்தலானது சேர்ப்பு பண்பினை நிறைவு செய்யாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஓகேமா, அடுத்த சம். விகிதமுறு எண்களுக்கு கழித்தலின் மீதான பெருக்கலின் பங்கீட்டு விதி உண்மையாகும். அதாவது a into b minus c is equal to ab minus ac. Distributive property of multiplication over subtraction is true for rational numbers. That is a into b minus c is equal to ab minus ac. இப்போ பாருங்களேன், ஏதாவது 2-3 ரேஷனல் நம்பர்ஸ் திருப்பி எடுத்துக்கிறோம். ரேஷனல் நம்பர்ஸ் இதுக்கும் நான் வந்துட்டு அதே மாதிரி ஈஸியான நம்பர்ஸை எடுத்துக்கிறேன். 1/5, 2/5, 3/5 அப்படின்னு சொல்லிட்டு அந்த நம்பர்ஸ் எடுத்துக்கிறேன். 1/5 இங்கே ஏக்கு பதிலாக 1/5, b minus cக்கு வந்துட்டு 2/5 minus 3/5 equal to இது என்ன ஆகும், உள்ள போய் மல்டிப்ளை பண்ணோம் இல்லைங்களா? இதுல வந்துட்டு அப்படியே எழுதுறோம், அப்படியே சப்ஸ்டியூட் பண்றோம். a 1/5 into 2/5 minus 1/5 into 3/5 அப்படின்னு சொல்லிட்டு எழுதுறோம். ஓகே அம்மா, புரியுதா? இந்த மாதிரி சொல்லி எழுதிட்டு இப்போ நாம இதுக்குள்ளார இப்போ சம் LHSஐயும் RHSஐயும் ஈக்குவேட் பண்ண முடியுதா அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ண போறோம். LHS RHS பார்க்க போறோம். பாருங்க, இப்போ 1/5 அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ இந்த இடத்துல இங்க 5 தான் வந்துட்டு இருக்கு, காமன் லைக் ஃப்ராக்ஷன்ஸ் தான் இருக்கு. அப்போ by 5 அப்படியே வச்சுட்டு 2 minus 3 minus 1/5 is equal to இந்த இடத்துல என்ன ஆகும்னு சொல்லிக்கிறீங்கன்னா, ஆல்ரெடி இது மல்டிப்ளிகேஷன்ல தான் இருக்கு. அப்போ 2/25 5 5s are 25 minus 3/25. ஓகேங்களா? 1 3 is 3 25. ஓகே, அடுத்தது இங்கே வந்துட்டு உள்ளார மல்டிப்ளை பண்ணலாம். 1 1s are 1. அப்போ minus 1/25 is equal to இங்கே என்ன ஆகும் பாருங்களேன், இங்கே 25க்கு 25 அப்படியே வந்துடும். 2 minus 3 அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 2 minus 3 is equal to இதுக்கும் minus 1/25 வருது. இதுக்கும் LHSலயும் minus 1/25, LHSலயும் minus 1/25 வருது, RHSலயும் minus 1/25 வருது. அப்ப நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னு சொல்லிக்கிறீங்கன்னா, LHS equal to RHS. Therefore, distributive property of multiplication over subtraction is true for all rational numbers. அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த இடத்துல எழுதி முடிக்கிறோமா? அவ்வளவுதான். புரியுதுங்களா? ஓகே, நெக்ஸ்ட் சம். இரு விகிதமுறு எண்களின் சராசரியானது அவற்றுக்கிடையில் அமையும் ஒரு விகிதமுறு எண்ணாகும். The mean of two rational numbers is rational and lies between them அப்படின்றாங்க. இப்போ ஒரு ரேஷனல் நம்பர் லைன் இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிறீங்கன்னா, இப்போ இங்கே நீங்க லைன் போகுது. இப்போ நான் என்ன செய்யறேன் அப்படின்னு சொன்னா, ஏதாவது 2 நம்பர் எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்க, இப்போ இந்த இடத்துல வந்து இது 1/4 இருக்கு, இது 5/4ன்னு 2 நம்பர்ஸ் எடுத்துக்கிறோம். 1/4 5/4. இப்போ இது ரெண்டுத்துக்குமான மீன் எங்க வரும்னு சொல்லிக்கிறீங்கன்னா, இந்த இடத்துல சென்டர்ல வரும் இல்லைங்களா? அந்த சென்டர்ல வரக்கூடிய நம்பர் என்னவா இருக்கும்ன்றதான் இப்போ நம்ம பார்க்க போறோம். இந்த சென்டர்ல இருக்க நம்பர் அதுதான் மீன்னு சொல்ற நம்பர், ரேஷனலாவும் இருக்கணும், இது ரெண்டுத்துக்கும் நடுவுல இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கன்றாங்க. இப்போ மீன்னாலே நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்னு தெரியும். நமக்கு எப்படி பண்ணணும்னு சொல்லிக்கிறீங்கன்னா, a plus b/2 இதை வந்துட்டு போட்டோம்னாலே இதோட மீன் கண்டுபிடிச்சிடலாம், அதாவது சராசரி கண்டுபிடிச்சிடலாம். இப்போ இந்த 2 நம்பரையும் ஆட் பண்ணி 2ஆல டிவைட் பண்ணோம். அப்போ ஈக்குவல் டு 1/4 plus 5/4 divided by 2. ஓகேங்களா? அப்போ என்ன ஆகும்? 5 plus 1 6 6/4 by 2. இப்போ இங்க 2னா 2 மட்டும் இல்ல, அது என்னவா இருக்குன்னு சொல்லிக்கிறீங்கன்னா 2/1 இருக்கிறதா அர்த்தம். அப்போ என்ன ஆகும்னு சொல்லிக்கிறீங்கன்னா, இங்க டிவிஷன்ல தான் இருக்கு. அப்போ இது என்ன ஆயிரும்? 6/4 into 2/1ன்றது 1/2 ஆயிரும். அப்போ என்ன ஆகும்? 1 2 is 2, 3 2s are 6. அப்போ ஈக்குவல் டு 3/4ன்னு சொல்லிட்டு வருது. ஓகேவா? இந்த 3/4 எங்க வரும்னு சொல்லிக்கிறீங்கன்னா, 1/4 2/4, இது 3/4, இது 4/4. ஓகேங்களா? அப்ப 3/4 எந்த இடத்துல வருது? இந்த இடத்துல நடுவுல வரும். அதுதான் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. 2 விகிதமுறு எண்களின் சராசரியானது அவற்றுக்கிடையில் அமையும். இது 2 நம்பருக்கு நடுவுல வரும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, புரியுதா? இந்த சம் ஓகேமா? 4 பங்கு கேழ்வரகு அடை 120 கிராம் எனில் அதே கேழ்வரகு அடை 2/3 பங்கில் எடை என்ன? If 1/4 of a ragi adai weighs 120 grams, what will be the weight of 2/3 of the same ragi adai அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஓகேமா, இந்த சம் பாருங்களேன், ஈஸியா இருக்கும்.
முன்னாடி ஃபர்ஸ்ட் சம் போட்டோம் இல்லைங்களா, அதே மாதிரி இப்போ இதுதான் வந்துட்டு ராகி அடை இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டிங்கன்னா இதை வந்துட்டு 4 பங்கா பிரிச்சிருக்கிறோம். அப்போ இதை என்ன சொல்லணும், 1/4 1/4 1/4 சொல்லலாம். அடுத்தது இதை பாருங்க, இது 3ஆ பிரிச்சிருக்கிறோம். இது வந்துட்டு 1/3, இது 2/3, இது 3/3 முழு பங்கு. இது 1/4, இது 2/4, இது 3/4, இதுதான் 4/4 அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சா பிரிப்போம். ஓகேங்களாமா. இப்போ நமக்கு என்ன கேட்குறாங்கன்னு சொல்லிக்கின்னா இந்த 1/4 பங்கு எடை வந்துட்டு 120 கிராம். அதாவது இந்த இதில் ஏதாவது ஒரு பங்கு எடுத்துக்கலாம். இந்த ஒரு பங்கோட எடை வந்துட்டு என்னன்னு சொல்லிக்கிட்டிங்கன்னா 120 கிராம். ஓகேங்களா. அப்போ என்ன கேட்குறாங்கன்னு சொல்லிக்கிறீங்கன்னா அப்போ இந்த 2 பங்கோட எடை என்னவா இருக்கும், அப்போ 2/3யோட வெயிட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நமக்கு இப்போ என்ன தெரியும் அப்படின்னு சொல்லிக்கிட்டிங்கன்னா இதில் ஒன்று தான் தெரியும். ஃபுல் இது தெரிஞ்சாதானே இதை நம்ம சொல்ல முடியும். அப்போ நம்ம என்ன செய்யறோம்னு சொல்லிக்கிட்டிங்கன்னா எது தெரியாதோ அதை நாம எக்ஸ்ன்னு சொல்லிட்டு எடுத்துக்கிறோம். the weight of the whole அடை, ராகி அடை is equal to x. இதை எக்ஸ்ன்னு எடுத்துட்டோம்னா அப்போ எக்ஸில் 1/4 பங்கு, 1/4 பங்கு is equal to 120 கிராம். 1/4 of x is equal to 120 கிராம் இல்லைங்களா. அப்போ நான் என்ன செய்யணும், we have to find the value of x. அப்போ x மட்டும்தான் வேணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா x into 1/4 is equal to 120னா இப்போ x is equal to இந்த 1/4 அப்படியே அந்த பக்கம் போச்சுன்னா RHSக்கு போச்சுன்னா 120 1/4ன்றது அங்கே 4/1 ஆயிரும். அப்போ என்னவாயிரும் 480 கிராம்ஸ் வந்துருதா. ஓகேம்மா. அப்போ x is equal to 480 கிராம்ஸ். இதே எக்ஸில் இதுவும் எக்ஸ் தான் சொல்கிறாங்க. இதே எக்ஸில் 2/3 அப்படின்னா எவ்வளோன்னு கேட்குறாங்க. அப்போது 480 கிராம்ஸில் எவ்வளோ கேட்குறாங்க, 2/3 of 480 கிராம்ஸ் is equal to என்ன பண்ணோம் 2/3 into 480 அப்படின்னு சொல்லிட்டு மல்டிப்ளை பண்ணோம். அப்போ என்ன ஆயிரும் 1 3 is 3, இந்த 480யும் 3யும் 480யும் நம்மளால் டிவைட் பண்ண முடியுமான்னு சொல்லி பார்க்குறேன். கண்டிப்பாக முடியும். 1 3 is 3, 1 3 is 3, 6 3s are 18, 0 0. அப்போது 16 2s are 32, 16 2 32, ஒரு 0க்கு ஒரு 0, 320 கிராம். இதுதான் என்னன்னு சொல்லிக்கிட்டிங்கன்னா 2/3 the weight of 2/3 of same ராகி அடை is equal to 320 கிராம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதணும். அதே கேழ்வரகு அடையின் 2/3 பங்கு is equal to 320 கிராம் சொல்லிட்டு முடிக்கிறோம். ஓகே. அடுத்த சம்மு p plus 2q is equal to 18 மற்றும் pq is equal to 40 எனில் 2/p plus 1/q இன் மதிப்பை காண்க அப்படின்றாங்க. If p plus 2q is equal to 18, pq is equal to 40, then find the value of 2/p plus 1/q. அதாவது p plus 2q is equal to 18. p plus 2q is equal to 18. அடுத்தது pq is equal to 40 அப்படின்னு சொல்லி இதோட வேல்யூ கொடுத்துட்டாங்க. அப்போது 2/p plus 1/q is equal to ஆன்சர் என்னன்றாங்க. இப்போ பாருங்களேம்மா, இங்கே p இருக்கு, இங்கே q இருக்கு. ரெண்டுமே என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா வேற வேற ஃப்ராக்ஷன் மாதிரி தான். இது அப்படியே ஃப்ராக்ஷன் மாதிரி எடுத்துகிட்டு போய்க்கோங்க. வேற வேற ஃப்ராக்ஷன்ஸ் அன்லைக் ஃப்ராக்ஷனாக இருக்குது. அப்போது இதுக்கு எல்சிஎம் கண்டுபிடிச்சோன்னா என்ன வரும்னு சொல்லிக்கிட்டிங்கன்னா பிக்கும் கியூக்கும் எல்சிஎம் கண்டுபிடிச்சோன்னா என்னடா அது அப்படிலாம் சொல்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த நம்பர்ஸ் எல்லாம் வர்றதுனால அல்ஜிப்ராவில் இந்த மாதிரி சம்ஸ் எல்லாம் போடுவோம். அப்போது பிக்யூ கியூக்கும் எல்சிஎம் கண்டுபிடிச்சோன்னா என்ன வரும்னு சொல்லிக்கிட்டிங்கன்னா பிக்யூ அதான் எல்சிஎம்மாக வரும். இங்கே பி இருக்குது ஆனால் என்ன இல்லைன்னு சொல்லிக்கிட்டிங்கன்னா கியூ இல்லை. அப்போ நான் என்ன செய்யணும்னு சொல்லிக்கிட்டிங்கன்னா இந்த இடத்துல கியூவால் மல்டிப்ளை பண்ணும், மேலேயும் மல்டிப்ளை பண்ணும், கீழேயும் மல்டிப்ளை பண்ணும். அடுத்து இங்கே கியூ இருக்குது ஆனால் பி இல்லை அப்படின்னு சொல்லும்போது இங்கே பி ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். ஓகேவாம்மா. அப்போ என்ன வரும் 2 into q-னா 2q ப்ளஸ் 1 into p-னா 1p is equal to. இப்போ பாருங்க இந்த நம்பர் இந்த வேல்யூஸ் வேற எங்கேயா கொடுத்துருக்காங்களான்னு பாருங்க. 2q plus 1p இதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்துட்டு 18 சொல்லியிருக்காங்க. எதுக்கு இந்த மேலே இருக்க வேல்யூக்கு பதிலாக 18 சப்ஸ்டியூட் பண்ணுங்க, pqக்கு பதிலாக 40 சப்ஸ்டியூட் பண்ணுங்க அப்படின்றாங்க. அப்போது 18/40 is equal to இப்போ கேன்சல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். 2 டேபிளாலே அடிச்சோம் அப்படின்னு 9 2s are 18, 20 டைம்ஸ் வந்துட்டு 40 வந்துடும். அப்போ 9/20 வந்துருச்சு. ஓகே, அதுதான் வந்துட்டு இதனுடைய வேல்யூ. ஸோ 9/20. ஓகேம்மா, புரியுதா? அடுத்த சம். இஃப் 5x/5 into 3/4 is equal to 21 எனில்
xஐ காண்க. இதுதான் find the value of x. ஓகேமா, இந்த சம் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகே, சம்ல பாருங்க எப்படிலாம் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்ப்போம். 5 into இது சொல்யூஷன் 5x by mixed fraction கொடுத்துருக்காங்க into 3/4 equal to 21. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் கொடுத்தாங்கனால நம்ம அதை இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன், மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் கொடுத்தாங்கன்னா நம்ம இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக மாற்றிக்கணும். மாற்றுறதுக்கு என்ன, கீழே மல்டிப்ளிகேஷன் மேலே அடிஷன், கீழே மல்டிப்ளிகேஷன் மேலே அடிஷன், கீழே பெருக்கி மேலே கூட்டணும். அப்போ 5 25, 25ஓட எக்ஸை கூட்டணும்னா என்ன வந்துடும்? 25x கிடையாது, 25 + x by 5. ஓகேம்மா, புரியுதா? இந்த இடத்துல என்ன பண்ணேன்னு இது ரெண்டையும் பெருக்கிக்கிட்டேன், வர்றதோட இந்த எக்ஸை கூட்டணும். 25 + x, இங்கே நம்பராக இருந்தால் நியூமரிக்கலாக இருந்தால் அதை மட்டும் போட்டு எழுதிடுவோம். இங்கே என்ன பார்த்தீங்கன்னா ஆல்ஃபபெட்ஸ் வந்திருக்கிறதுனால அந்த +x அப்படியே வச்சுக்கிறோம். இன்டூ இங்கே என்ன ஆகும்? 4 3s are 12, 12 + 3 15, 15/4 equal to 21. ஓகேம்மா, நான் இப்போ என்ன செய்ய போகிறேன்னு சொல்லிக்கிட்டிங்கன்னா இது ஃபுல்லாக அப்படியே இங்கே வச்சுட்டு மிச்சது எல்லாத்தையும் நான் வந்துட்டு RHS சைடு எடுத்துகிட்டு போகிறேன். அப்போது 25 + x = 21 இங்கே RHSல இருக்குது. அப்போ 15/4 அந்த பக்கம் போச்சுன்னா என்னவாயிரும்னு சொல்லிக்கிட்டிங்கன்னா இன்டூ 4/15 ஆயிரும். அடுத்தது இங்கே by 5 இருக்கிறது, டிவிஷனில் இருக்கிறது இங்கே மல்டிப்ளிகேஷனாக மாறிடும். ஓகேவா? இந்த ஸ்டெப் புரியுதா? இப்போ இதில் எதெல்லாம் கேன்சல் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், 15 இருக்குது, இங்கே 5 இருக்குது, 3 டைம்ஸு, இது 1 டைம். அடுத்தது இங்கே 3 இருக்குது, இங்கே 21 இருக்குது, இது 7 டைம்ஸ். அப்போது 7 4s are 28 வருது. ஓகேம்மா, இந்த சரி எது 28? 25 + x equal to 28. அப்போ இந்த ப்ளஸ் எக்ஸோட வேல்யூ மட்டும்தான் வேணும். எக்ஸை மட்டும் இங்கே வச்சுட்டு இந்த +25 அந்த சைட் போச்சுன்னா -25 ஆயிரும். இப்போ 28ல் 25 போச்சுன்னா பேலன்ஸ் 3. அப்போ x = 3. இதுதான் அதனுடைய ஆன்சர். ஓகேம்மா, புரியுதா? அடுத்தது இந்த சம் பாருங்க, 16. 1/10/11 ஆனது 1/10/11 காட்டிலும் எவ்வளவு அதிகம்? By how much does 1 10/11 exceed 1/10/11? சம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்காக இந்த பைக்கு பதிலாக நான் டிவிஷனை, பெரிய பைக்கு பதிலாக டிவிஷனை யூஸ் பண்ணுறேன். 1/10/11 ஆனது இது என்ன ஆயிரும்? இந்த 1/10 அப்படியே இருக்கும். அடுத்தது இந்த பெரிய பைக்கு பதிலாக என்ன செய்றேன்னு சொல்லிக்கிறேன்னா டிவிஷன் சிம்பிள் யூஸ் பண்ணிக்கிறேன். இது வந்துட்டு இதை விட எவ்வளோ அதிகம்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ நான் டிவிஷன் வந்திருக்குமா, உங்களுக்கு நல்லா தெரியும் டிவிஷன் வந்து மல்டிப்ளிகேஷனாக மாறும்னு சொல்லிட்டு. அப்போ இது மல்டிப்ளையாக மாறுதுன்னா இது அப்படியே ரெசிப்ரோக்கலாக மாறிடும், 11/10. அடுத்தது இங்கே என்ன ஆயிரும்? 1/10 அப்படியே இருக்கும். இந்த டிவிஷன் இங்கே by 1 இருக்கிறதா அர்த்தம். இந்த மல்டிப்ளையாக மாறுது, இப்போ 1/11 சொல்லிட்டு மாறுது. ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்? இதோட தனி வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம், இதோட தனி வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். அப்போது 11/10 இதோட வேல்யூ, இதுக்கு என்ன வரும்? 1/110. ஓகேம்மா, 10ல் 11 பங்கு, இது 110ல் 1 பங்கு. அப்போ 110ல் 1ன்னா இதுதான் ரொம்ப ரொம்ப சின்னதாக இருக்கும். இது 10ல் 11 பங்குன்றது கண்டிப்பாக அதிகமாக தான் இருக்கும். சரி, எவ்வளோ அதிகம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை எக்ஸீட் பண்ணுறது எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சப்ராக்ட் பண்ணால் போதும். அப்போ சப்ராக்ட் எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா 11/10 - 1/110 தான் எல்சிஎம்மாக வரும். ஏன்னா இன்டூ 11 தானே, அப்போ இங்கேயும் 11ஆல் இங்கேயும் 11ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ 11 11s are 121 -1 = அப்போ என்ன வரும்? 121ல் 1 போயிடுச்சுன்னா 120/110. இந்த 0 கேன்சல் ஆயிடுச்சு. அப்போ ஈக்குவல் டு 12/11. இதுதான் வந்துட்டு இதை காட்டிலும் எவ்வளவு அதிகம் அப்படின்னு சொன்னால் 12/11 வந்துட்டு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அப்படி என்றால் 1/10/11 ஆனது 1/10/11 காட்டிலும் 12/11 பங்கு அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு 1536 படைப்பயிற்சி மாணவர்கள் சதுர வடிவில், அதாவது இந்த மாதிரி ஒரு ஸ்கொயர் ஷேப்ல, ஓகேம்மா நல்லா பார்த்துக்கோங்க, இதுவும் ஸ்கொயர் ஷேப்பு, இதுவும் ஸ்கொயர் ஷேப்பு, இதுவும் ஸ்கொயர் ஷேப்பு, இந்த மாதிரி ஒரு சதுர வடிவில்
அணிவகுப்பு செய்ய விரும்புகின்றனர். இது சாத்தியமாகுமா? சாத்தியம் இல்லை எனில் மேலும் எத்தனை படைப்பயிற்சி மாணவர்கள் கூடுதலாக தேவை? A group of 1536 cadets wanted to have a parade forming a square design. Is it possible? If it is not possible, how many cadets would be required? அப்படின்னு கேக்குறாங்க. இப்போ என்ன செய்றாங்கன்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா, இந்த ஸ்கொயர் ஃபார்முக்கு நிக்க வைக்கிறதுக்காக எவ்வளோ பேர் இருக்காங்க? 1536 பேர் இருக்காங்க அப்படின்றாங்க. இப்போ இந்த 1536 பேரை வச்சு உங்களால ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்கொயர், இந்த மாதிரி ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் அமைக்க முடியுமா? அப்படி அமைக்க முடியும் அப்படின்னு சொன்னா ஓகே. அப்படி அமைக்க முடியலன்னா மேலும் எத்தனை பேர் இருந்தாங்கன்னா அந்த மாதிரி அமைக்க முடியும்னு கேக்குறாங்க. அவ்வளவுதான் அந்த சம். ஓகேமா? இந்த பிக்சர் பாருங்களேன், ரொம்ப அழகா இருக்கு. நம்மளுடைய இந்தியன் ஆர்மியோட தான் இது. நம்மளுடைய ரிபப்ளிக் டே செலிப்ரேஷன் அப்போ பேர்ட்ஸ் ஐ வியூன்னு சொல்லுவாங்க இல்லையா, பறவையின் கண்ணோட்டத்துல வந்துட்டு இந்த போட்டோ எடுக்கப்பட்டிருக்கு. இப்போ என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா 1536 பேர் தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டாங்க. இப்போ நான் இந்த 1536ன்றது எனக்கு ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்கொயரான்னு முதல்ல தெரியும். இப்போ இந்த 1536 வந்துட்டு ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்கொயரான்னு ட்ரை பண்றதுக்கு நம்ம இப்போ லாங் டிவிஷன் யூஸ் பண்ணி பார்ப்போம். ஓகேங்களா? 1536 இப்போ 2 நம்பர்ஸா அந்த காலகட்டங்களா பிரிக்கிறத பிரிச்சுக்கிறோம். இப்போ 15க்குள்ளார இருக்கக்கூடிய பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் என்னன்னு பார்த்தோம்னா 3 3s are 9, 4 4s are 16 போயிடும். இப்போ 3 3s are 9. இப்போ 9 போச்சுன்னா 15ல 9 போச்சுன்னா மீதி 6. அடுத்தது இந்த 36 கீழே இறக்குறோம். அடுத்தது இந்த 3யோட டபுள் மடங்கு, அதாவது 3யோட 2 மல்டிப்ளை பண்ணி இந்த சைடு எழுதிக்கணும். அது கூட எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணான்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். அந்த நம்பர் தான் வந்துட்டு இந்த இடத்துல பாக்ஸ்ல வரணும். இப்போ எது வரும்னு சொல்லிக்கிட்டு 9 into 9 9 9s are 81, பேலன்ஸ் 8, 6 are 54, 60, 62. ஓகேமா? இப்போ இந்த இடத்துல என்ன வருது? 9 டைம்ஸ் வருது அப்படின்னா 621 வருது. 621 வந்துச்சுன்னா இந்த இடத்துல நான் இப்போ வந்துட்டு சப்ராக்ட் பண்ணனா மீதி என்ன வருதுன்னா 5 1 15 வருது. அப்போ பேலன்ஸ் வர்றதுனால இது வந்துட்டு கண்டிப்பா என்னன்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் கிடையாது, ஒரு முழு வர்க்க எண் இல்ல. 39 ஸ்கொயருக்கு என்ன வருதுன்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா இதுல இருந்து 15 சப்ராக்ட் பண்ணோம்னா என்ன வருமோ அதுதான் வந்துட்டு 39 ஸ்கொயருக்கு 1521 இல்லைங்களா? அதுதான் வந்துட்டு 1521. இது வந்து 39 ஸ்கொயருக்கு. அப்போ 40 ஸ்கொயருக்கு என்ன வரும்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா 4 4s are 16, 00. இப்போ இது ரெண்டுத்துக்கும் நடுவுல தான் என்ன வருதுன்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா 1536 அப்படின்னு சொல்லிட்டு வருது. அப்போ இந்த 1536ஓட நல்லா பாருங்க, இந்த 1536ல இருந்து 15 சப்ராக்ட் பண்ணோம்னா இந்த நம்பர் வந்துருது. அதே மாதிரி இன்னும் இது கூட எவ்வளோ ஆட் பண்ணா 1600 வருதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். அப்போ இது ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணுதான் இருக்க முடியும். நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா இன்னும் எத்தனை பயிற்சி மாணவர்கள் கூடுதலாக தேவைன்னு தான் கேக்குறாங்க. சோ இந்த 1536ஓட இன்னும் எவ்வளோ பேரை ஆட் பண்ணா உங்களுக்கு 1600 வந்துட்டு வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. இப்போ இந்த 1600ல இருந்து என்ன செய்ய போறேன்னா 1536 கழிச்சிடணும். கழிச்சோன்னா என்ன வரும்? 0ல 6 போகாது. அப்போ மீதி என்ன வரும்னா இங்க 6 கிட்ட இந்த 0, இது 9, இது 10. 10ல 6 போச்சுன்னா 4, 9ல 3 போச்சுன்னா 6. இன்னும் 64 மாணவர்கள் சேர்ந்தாங்கன்னா இது ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்கொயரா மாறிடும். இது 1536ன்றது ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்கொயரா மாறிடும். அப்படி என்றால் இது சாத்தியமாகுமானா சாத்தியம் இல்லை அப்படின்னு சொல்லி எழுதிட்டு மேலும் 64 படைப்பயிற்சி மாணவர்கள் கூடுதலாக சேர்ந்தால் இது ஒரு முழு சதுர வடிவில் அமையும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதும். ஓகேமா? அடுத்தது 18th சம் கவனிங்க. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 286225 இன் மதிப்பு காண்க. அதனை பயன்படுத்தி இங்க தசம எண்கள் சிலது கொடுத்துருக்காங்கப்பா ஸ்கொயர் ரூட்குள்ளார, அதுக்குள்ளார இருக்கக்கூடிய மதிப்பை கண்டுபிடிக்க சொல்றாங்க. இதே நம்பர் தான் அந்த நம்பருக்கு புள்ளி வச்சு கொடுத்துருக்காங்க. எவாலுவேட் இதே நம்பர் தான், இதே நம்பர்ல புள்ளி வச்சிருக்காங்க. இங்க 2 நம்பர் தள்ளி புள்ளி வச்சுருக்காங்க, இங்க 4 நம்பர் தள்ளி புள்ளி வச்சுருக்காங்க. அவ்வளவுதான். இப்போ நம்ம முதல்ல இதோட ஸ்கொயர் ரூட் தான் கண்டுபிடிக்க போறேன். லாங் டிவிஷனை யூஸ் பண்ணிக்கலாம். எதுக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 286225. இப்போ இது போட்டோம்னா இப்போ ஃபர்ஸ்ட் இந்த 2 நம்பர், இந்த 2 நம்பர், இந்த 2 நம்பர்னு பிரிச்சுக்கிறோம். இப்போ இதுக்குள்ளார இருக்கக்கூடிய முழு வர்க்கம் என்ன? நன்னாங்க 16, 5 25, 5 5s are 25. பர்ஃபெக்ட் ஸ்கொயர் எதுன்னு பார்க்குறோம்.
25. அதை வந்துட்டு சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா 28ல 25 போச்சுன்னா பேலன்ஸ் 3. அடுத்து இந்த 62 கீழே இறக்குறோம். இந்த 5 அப்படியே வந்துட்டு டபுள் மடங்கு ஆகுது, 10 ஆயிருது. இங்கே என்ன நம்பர் போடலான்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள், இங்கே 3 போட்டோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டிங்கன்னா 3ஆல் 3 3s are 9, 0 3 309 வந்துடும். ஓகேவா? அதுக்கு மேலே போச்சுன்னா அது பெரிய நம்பர் ஆயிரும். அப்போது இங்கே வந்துட்டு 3யை போட்டுக்கிறோம். 309. இப்போ இதை வந்துட்டு சப்ராக்ட் பண்ணுறோம். இப்போ இது 5, இது 12, 12ல் 9 போச்சுன்னா 3, அடுத்தது 5, 53. அடுத்தது இந்த 25 கீழே இறக்குறேன். ஓகே, அடுத்தது இங்கே என்ன செய்கிறோன்னு சொல்லிக்கிறீங்கன்னா இந்த 53 அப்படியே வந்துட்டு இந்த இடத்துல 53 × 2 மல்டிப்ளை பண்ணோன்னா என்ன வரும்னு சொல்லிக்கிட்டிங்கன்னா 6 106 வந்துருச்சு. அந்த 106ஓட எந்த நம்பர் போட்டு மல்டிப்ளை பண்ணால் சரியாக இருக்கும்னு சொல்லி பார்க்குறோம். இங்கே 5ல் முடிஞ்சிருக்கிறதுனால இங்கே 5ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். ஓகேவா? மல்டிப்ளை பண்ணி பார்த்தேன்னா என்ன வரும்னா 5 5s are 25, பேலன்ஸ் 2, 6 30, 32, பேலன்ஸ் 3, 5 5325 வருது. அப்போ இந்த இடத்துல 5ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ 5325, ஸோ 0. அப்போது வாட் இஸ் த ஸ்கொயர் ரூட் அப்படின்னு சொல்லிக்கிட்டிங்கன்னா 535. இதுதான் வந்துட்டு ஸ்கொயர் ரூட்டாக வருது. ஓகேவா? இப்போ இது முடிஞ்சுது. இப்போ அடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டிங்கன்னா இந்த நம்பருக்கு இந்த ஆன்சர். அடுத்தது ஸ்கொயர் ரூட் ஆஃப் 286225. இதுலேயே 2 நம்பர் தள்ளி புள்ளி வச்சுருக்காங்க. அப்போது நான் என்ன செய்கிறேன்னு சொல்லிக்கிட்டிங்கன்னா 2 நம்பர் தள்ளினா இந்த இடத்துல புள்ளி வருது இல்லைங்களா? அப்போ என்ன செய்யணும்? இதோட ஆன்சர் தெரியுது. இதோட புள்ளி வச்சுருந்தாலும் சரி, டெசிமல் நம்பராக இருந்தாலும் சரி, நார்மல் நம்பராக இருந்தாலும் சரி, இப்போ இந்த நம்பரை அப்படியே போட்டுக்கோங்க 535. இப்போது லாஸ்ட்டில் 2 நம்பர் தள்ளி புள்ளி வந்திருக்கிறதுனால இங்கே ஆன்சரில் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னு சொல்லிக்கிட்டிங்கன்னா 2 நம்பர்னா அதனுடைய ஸ்கொயர் ரூட்டில் ஒரு நம்பர் தள்ளி புள்ளி வரணும். இது நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் இல்லைங்களா? அந்த எக்ஸசைஸ் பார்க்கும்போதே பார்த்துருக்கோம். எத்தனை நம்பர் தள்ளி புள்ளி இருக்கணும், ஆட் நம்பர்ஸில் இருக்கலாமா, ஈவன் நம்பர்ஸில் இருக்கலாமா அப்படிலாம் சொல்லிட்டு பார்த்துருக்கோம். இங்கே 2 நம்பர் தள்ளி ஸ்கொயர் ரூட்டில் ஸ்கொயரில் 2 நம்பர் தள்ளி புள்ளி இருந்ததுன்னா அதோட ஸ்கொயர் ரூட்டில் ஒரு நம்பர் தள்ளி புள்ளி வரும். ஓகேவா? அதே இது திரும்பவும் 28625. இதில் என்ன செய்கிறாங்க? 2 நம்பர் இல்லை 4 நம்பர் தள்ளி புள்ளி இருக்குது. இந்த இடத்துல புள்ளி வருது. அப்போ என்ன சொல்லணும்? 4 நம்பர்னா அதனோட ஸ்கொயர் ரூட்டில் அதே நம்பர் தான் இருக்கும். ஆனால் புள்ளி எங்கே வரும்? 4னா இங்கே 2 நம்பர் தள்ளி புள்ளி வரும். அவ்வளோதான். 2 நம்பர் தள்ளி இந்த 5.35 அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். இப்போ இது 2ஐயும் ஆட் பண்ண சொல்கிறாங்க. ஓகேங்களா? அப்போது இது 2ஐயும் ஆட் பண்ணோட வேல்யூஸ் இந்த வேல்யூவையும் ஆட் பண்ணால் போதும். பாருங்க, அப்போ என்ன வரும்? 53.5 + 5.35. பாருங்கப்பா, இதை எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முதல்ல பாயிண்ட் வச்சுக்கோங்க. இப்போது ஹோல் நம்பரை எழுதுங்க, அப்புறம் டெசிமல் நம்பர் எழுதுங்க. இப்போது இந்த சைடு என்ன செய்யுங்க? லெஃப்ட் ஹேண்ட் சைடு 53 அந்த நம்பரை முதல்ல எழுதிக்கலாம். அடுத்தது தசம புள்ளிக்கு அப்புறமா 5 எழுதிக்கோங்க. அடுத்த நம்பருக்கு புள்ளி வச்சுருங்க. முன்னாடி இருக்க நம்பர் 5, பின்னாடி வந்துட்டு 3 5. இது 2ஐயும் ஆட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டிங்கன்னா இங்கே 0 இருக்குது, இங்கேயும் 0 இருக்குது. அப்போ 5 8.85 58.35. அப்போ இதோட ஆன்சர் என்ன வருதுன்னு சொல்லிக்கிட்டிங்கன்னா 58.35. திஸ் இஸ் த ஆன்சர். ஓகேம்மா, புரியுது? 19th சம் சுருக்குக சிம்பிளிஃபை பண்ண சொல்கிறாங்க. ஓகேம்மா, வாங்க, ஈஸியாக இருக்கும். இந்த சம்மும் ஈஸியாக இருக்கும். இப்போது 3.769 × 10⁵ + 4.21 × 10⁵. இப்போ இங்கேயும் 10⁵ வந்திருக்கு, இங்கேயும் 10⁵ வந்திருக்கு. அதனால் எனக்கு என்ன தோணுதுன்னு சொல்லிக்கிங்கன்னா ரெண்டுத்துலேயும் காமனாக இருக்க ஒரு 10⁵ வெளியில் எடுத்துடலாம். ஓகேங்களா? ரெண்டுத்துலேயும் பொதுவாக இருக்குது. பொதுவாக இருக்கிறத வெளியில் எடுத்துக்குவோம். முதல்ல இதை எழுதிக்குவோம். அடுத்து என்ன செய்கிறோம்? இங்கேயும் 10⁵ இருக்குது, இங்கேயும் 10⁵ இருக்குது. அப்போ 10⁵ வெளியில் எடுத்துகிட்டு மீதி இருக்கிறத உள்ளுக்குள்ளார எழுதுவோம். இங்கே என்ன இருக்குது? 3.769. அடுத்தது இந்த ப்ளஸ்ஸு ப்ளஸ் 4.21. அவ்வளோதாம்மா. ஓகேங்களா? முதல்ல இந்த 10⁵ வெளியில் எடுத்துருங்க. அப்புறம் இந்த நம்பர் ப்ளஸ் இந்த நம்பர் அதை தான் செய்ய போகிறோம்.
அப்போ ப்ளஸ் பண்ணும்போது முதல்ல தசம புள்ளி இருக்குது. அப்போ நான் முதல்ல தசம புள்ளியை வச்சுட்டு தசமத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய முழு எண்ணை அப்புறம் தசம எண்ணை எழுத போகிறேன். தசம புள்ளிக்கு முன்னாடி இருக்கக்கூடியது 3, தசம புள்ளிக்கு அப்புறமா வந்துட்டு 7, 6, 9. தசம புள்ளிக்கு முன்னாடி இங்கே புள்ளி வச்சிடறேன். இங்கே 4, இங்கே 2, இங்கே 1. அடுத்து இந்த இடத்துல நம்பர் இல்லை, அதுக்காக 0. இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோன்னா 9, 7, 9.7. இப்போ இது என்ன வருது? 7.979. அப்போ ஈக்குவல் டு 7.979 இன்டூ இங்கே வெளியில் இருக்கு இல்லைங்களா 10 to the power of 5, அதையும் அப்படியே போட்டுக்கணும், இன்டூ 10 to the power of 5. இதுதான் இதனுடைய ஆன்சர்மா. ஓகேம்மா, புரியுதா? ட்ரை பண்ணி பாருங்க, புரியும், ஈஸியாக இருக்கும் அந்த சம்மு. அடுத்தது சிறியதிலிருந்து பெரியது என வரிசைப்படுத்துக அப்படின்னு இருக்காங்க. ஆர்டர் த ஃபாலோயிங் ஃப்ரம் த லீஸ்ட் டு த கிரேட்டஸ்ட். நம்பர் என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா சிறியதிலிருந்து பெரியது என வரிசைப்படுத்துகன்னு 16 power 25, 8 power 100, 3 power 500, 4 power 400, 2 power 600 அப்படின்னு சொல்லிட்டு வரிசையாக கொடுத்துருக்குறாங்க. இப்போ இந்த மாதிரி நம்பர்ஸ் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொன்னால் இதில் எப்படி நாம் போடுறது அப்படின்றதுக்கு ஒரு பேசிக்கான கான்செப்ட் வச்சுக்கலாம். இப்போ பாருங்களேன், நம்ம இப்போ லீஸ்ட் சிறியதுலேருந்து பெரியது என வரிசைப்படுத்துகன்னு சொல்லிட்டு இப்படி நம்பர் கொடுத்துருக்காங்க. 10, 3, 8, 5, 4 அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்கன்னா நம்மளுக்கு பண்ண தெரியும். இதில் சிறிய நம்பர் எதுன்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் 3 எழுதுவோம், அப்புறம் 4, அப்புறம் 5, அப்புறம் 8, அப்புறம் 10 அப்படின்னு சொல்லிட்டு எழுதுவோம். எப்படி இந்த நம்பர்லாம் மட்டும் கடகடன்னு எழுதிடுறோம் அப்படின்னு சொன்னால் இதில் வந்துட்டு உள்ளுக்குள்ளார ஒரு விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னு சொல்லிக்கிட்டிங்கன்னா எல்லாத்தோட பவருமே வந்துட்டு டு த பவர் 1 தான். எல்லாத்துக்குமே ஒரு ஈவன் பவர் இருக்குது. அப்போ ஈவன் பவர் இருக்கும்போது நம்மளால் என்ன செய்ய முடியும்னு சொல்லிக்கிட்டிங்கன்னா டக்குன்னு அதை ஆர்டர் பண்ணிடலாம், ஈஸியாக இருக்கும். இதே இங்கே 4 to the power 2 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நம்ம என்ன செய்யணும்? முதல்ல இந்த 4 to the power 2-வை அப்படியே என்ன செய்வோம்? 16-ஆ கன்வெர்ட் பண்ணுவோம் இல்லையா? 4 ஸ்கொயர் வந்துட்டு 16. அப்போ இதனுடைய அடுக்கு 1-ஆ மாறிடும். அப்போ இது எல்லாத்தையுமே 1 அடுக்கு வர மாதிரி மாற்றிட்டு அதுக்கப்புறமேட்டு அதை ஆர்டர் பண்ணுறது ரொம்ப ஈஸி. அதுதான் கரெக்டான மெத்தடும் கூட. ஓகேம்மா, அதை தான் நம்ம இப்போ இங்கே என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டிங்கன்னா 16 power 25 இருக்குது, 8 power 100 இருக்குது, 3 power 500, 4 power 400, 2 power 600 இருக்குது. இப்போ இது எல்லாத்தையுமே நான் என்ன செய்ய போகிறேன்னு சொல்லிக்கிட்டிங்கன்னா பவரில் எல்லாமே சேமாக வர மாதிரி நம்ம மாற்றிக்க போகிறோம். அதை தான் இப்போ மெயினாக செய்ய போகிறோம். 4 அடுக்கு 400, 2 அடுக்கு 600 எல்லாமே இருக்குது. இப்போ நான் என்ன செய்யணும்னு சொல்லிக்கிட்டிங்கன்னா இது 100-ஆ இருக்குது. இந்த 500-ஐயும் என்னால் 100-ஆ மாற்ற முடியும். எப்படி? 5 into 100ன்னு மாற்றலாம். ஓகேவா? அடுத்து அந்த 400-ஐயும் 4 into 100ன்னு மாற்றலாம். இந்த 600-ஐ 6 into 100ன்னு மாற்றிடலாம். ஓகே, இது 4 ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த 16 power 25-ஐ எப்படி மாற்றுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இப்போ 16-ஐ வந்துட்டு என்ன செய்ய போகிறேன்னு சொல்லிக்கிங்கன்னா 2 to the power 4 is equal to 16ன்னு எனக்கு தெரியும். அப்போ நம்ம என்ன செய்யலாம்? இந்த 16க்கு பதிலாக 2 to the power 4-ஐ போட போகிறேன். அப்போ என்ன செய்ய போகிறேன்? கவனிங்க, 2 to the power 4 16க்கு பதிலாக பவர் ஹோல் பவர் 25ன்னு வந்துடும். ஓகேவா? அப்போ இதை நான் என்ன செய்யலான்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா இந்த 2 அப்படியே வச்சுட்டு இந்த 25-யும் 4-ஐயும் மல்டிப்ளை பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன். 25 into 4 உங்களுக்கு தெரியும்ல, இந்த அடுக்கு மொத்த அடுக்கு வரும்போது இது வந்துட்டு அப்படியே என்னவா மாறிடும்? மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்றது தெரியும் உங்களுக்கு. அப்போ 25 into 4ன்னா கண்டிப்பாக 100. அப்போ இது வந்துட்டு 2 to the power 100. ஓகேங்களா? இது 2 to the power 100 ஆயிடுச்சு. அடுத்த நம்பர் பாருங்க. இப்போ இங்கே 8 to the power 100 தான் இருக்குது, அதை அப்படியே வச்சுக்கலாம். அடுத்தது இங்கே 3 to the power 500 இருக்குது. அப்போ நான் இதை என்ன செய்கிறேன்? 3 to the power 5 into 100 அப்படின்ட்டு எழுதிக்கிறேன். அடுத்து இது என்ன செய்கிறேன்? 4 to the power 400 இருக்குது, 4 அடுக்கு 400. அப்போ 4 into 100 அப்படின்னு எழுதிக்கிறேன். அடுத்தது இது என்ன செய்கிறேன்? 2 அடுக்கு 6 into 100 அப்படின்னு சொல்லி எழுதிக்கிறேன். ஓகேம்மா, இதை மட்டும்தான் நான் இப்போ கரெக்டாக மாற்றிட்டேன். மிச்சதெல்லாம் இப்படி இருக்குது. இப்போ நான் என்ன செய்றேன்? எனக்கு அடுக்கில் 100 மட்டும்தான் வேணும் அப்படின்னு சொன்னேன். அப்போ நான் என்ன செய்றேன்? இதை வந்துட்டு இது ரெண்டையும் அப்படியே மல்டிப்ளை பண்ணிட்டு வந்துடுங்க. 4 to the power 4 என்ன விடை வருது, 2 to the power 6 என்ன விடை வருது அப்படின்றதெல்லாம் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? அப்படி பார்த்தோன்னா என்ன வரும்னு சொல்லி பாருங்க. 2 to the power 100 அப்படியே இருக்குது. அடுத்தது 8 power 100ம் ஒன்றும் சேஞ்ச் ஆகலை, அது அப்படியே தான் இருக்குது. அடுத்து 3 to the power 5 என்ன வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 3 into 3 into 3 into 3 into 3. ஓகேங்களா?
3 3s are 9, 3 3s are 9, 9 9s are 81, 81 into 3, 243. ஓகேவா? அப்போ இது என்னவாயிரும்? 3 to the power 5 னா 243 power 100. ஓகே அம்மா, 243 power 100. அடுத்து 4 to the power 4. 4 4s are 16, 16 4 4s are 16. ஓகேவா அம்மா? இன்னொரு 16. 4 into 4 into 4 into 4. 4 4 னா 16 into 16. 256. 256 அடுக்குல 100. அடுத்தது 2 to the power 6. நமக்கு தெரியும் 2 to the power 5 வந்துட்டு 32. அப்போ 2 to the power 6 வந்துட்டு 64. 64 to the power 100. இப்போ பாருங்கம்மா, எல்லாத்துலேயும் அடுக்கில் என்ன வந்துருச்சு? 100 வந்துருச்சு. இங்கே 100, இங்கே 100, இங்கே 100, இங்கே 100, இங்கே 100. இப்போ புரியுதா என்ன செஞ்சோன்னு சொல்லிட்டு? அடுக்கில் 1 இருக்கும்போது எப்படி டான் 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 அரேஞ்ச் பண்ணோமோ அதே மாதிரி அடுக்கில் 100 இருக்கும்போது எப்படி வரணும்னு சொல்லிட்டு டான் 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 அரேஞ்ச் பண்ண போறோம். அவ்வளவுதான். ஓகேங்களா? புரியுதா அந்த சம்ம? இப்போ இந்த இடத்துல நான் எப்படி செய்ய போறேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் சின்ன நம்பர் எது, லீஸ்ட் டு த கிரேட்டஸ்ட், சின்ன நம்பர் இருக்கிறதுலே சின்ன நம்பர் எதுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா 2 to the power 100 தான். அப்போ ஃபர்ஸ்ட் 2 to the power 100, 2 அடுக்கு 100. அடுத்தது 8 அடுக்கு 100 தான். அடுத்தது 8 அடுக்கு 100. அடுத்தது 64 அடுக்கு 100. அடுத்தது 243 அடுக்கு 100. அடுத்தது 256 அடுக்கு 100. இதுதான் சின்னதுல இருந்து பெருசா எழுதிட்டேமா. அவ்வளவுதான். இதோட முடிஞ்சிச்சு டீச்சர் அப்படின்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா, இன்னும் ஒரு ஸ்டெப் இருக்கு. என்ன அப்படின்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா, இதுக்குரிய நம்பரை எடுத்து தான் லாஸ்ட்ல ஆன்சரா எழுதணும். ஓகேவா? அதை தான் நமக்கு இப்போ 2 to the power 100 ஓட வேல்யூ என்னன்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா 16 அடுக்கு 25. அப்போ 16 அடுக்கு 25 கமா 8 அடுக்கு 100னா எது 8 அடுக்கு 100? அதே தான். 8 அடுக்கு 100க்கு மாற்றம் இல்லை. அதே 8 அடுக்கு 100 தான். அடுத்தது 64 அடுக்கு 100னா லாஸ்ட் நம்பர் தான் 64. அப்போ 2 அடுக்கு 600 கமா. அடுத்தது 243 அடுக்குல 100. 243னா 3 அடுக்கு 5 வருது இல்லையா? அப்போ 3 அடுக்கு 500. அடுத்தது லாஸ்ட் ஒன் வந்துட்டு 256 அடுக்குல 100. 256 லாஸ்ட் எந்த நம்பருக்கு? 4 அடுக்கு 400. இதுதாம்மா அதனுடைய ஆன்சர். ஓகே அம்மா, புரியுதா? எல்லா சம்ஸும் போட்டு பாருங்க. எல்லா சம்ஸும் ஈஸியா இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கடாமா. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you in next video. Bye.